ஆறாவது குறிப்பு, அன்பானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதித்து அதாவது உமது திரவியத்தினால் நிரப்புகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும், நன்றாக கவனிக்க வேண்டும். திரவியத்தினால் நிரப்புகிறார், புத்திர பாக்கியத்தை தருகிறார், திருப்தி அடைகிறார்கள், மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைத்து வைக்கிறார்கள். எத்தனை பெரிய பாக்கியம்! This is the divine action of God. இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது இம்மையிலும் உங்களுக்கு பங்கு உண்டு, மறுமையிலும் உங்களுக்கு பங்கு. You have a portion. இந்த உலகத்திலே மறுமையிலும் உங்களுக்கு ஒரு பங்கு வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, உலக மக்களின் கைகளுக்கு உங்களை தப்பு வைக்கிறார். This is God's action. இதனுடைய செயல்பாடு. மூன்றாவது, உங்கள் வயிற்றை திரவியத்தினால் நிரப்புகிறார். நான்காவது, புத்திர பாக்கியத்தினாலே திருப்தியாக்குகிறார். ஐந்தாவது, மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைத்து போகிறார். என்னை கேட்கிற அன்பு பிள்ளையே, அந்த வசனத்தை சொந்தம் பாராட்டுங்கள். இதை கேட்கும் போதே ஒரு ஆமென் என்று சொல்லுங்கள். தேவன் சொந்தப்படுத்துவார். இதை சொந்தப்படுத்திக் கொண்டு, இது எழுத்தல்ல, அவர் வாழ்ந்து பிறக்கிற வார்த்தை. அப்படியே செய்வார். அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு வைத்து போவீர்கள். இவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லவா? அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, தேவன் தன்னை உறுதிப்படுத்துவது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவார். 15 வசனத்தை வாசிக்கிறேன். நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், நானும் இங்கதான் வாழ்க்கையில பிரச்சனை. அதாவது வயிறு நிரம்புகிறது, திரவியங்கள் இருக்கிறது, புத்திர பாக்கியம் இருக்கிறது, திருப்தி இருக்கிறது, பொருள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது. ஆனால் பலர்கள் தேவனுடைய உறவு இல்லை. நீ சொல்லப்பட்ட வார்த்தை காட்ஸ் கம்யூனிகேஷன். தேவனோடு இருக்கிற அந்த உறவு முக்கியம். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் வாழ்க்கை நிரப்புகிறார். ஆனால் உறவு இல்லை என்றால் அந்த அந்த வசதி நிரந்தரமா இருக்காது. புரிய நினைக்கிறேன். இம்மையிலும் மறுமையிலும் நீ நிறைய பேர் மறுமை பற்றி கவலை கிடையாது, இம்மையிலும் நல்லா இருக்கணும் இல்ல, இம்மையிலும் உங்களுடைய பங்கை தருகிறார். நீதியா இருப்பீரானால் மறுமையிலும் இந்த பங்கு உங்களுக்கு உண்டு. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நானோ நீதியினால் உடைய முகத்தை தரிசிப்பேன், விழிக்கும் போது உடைய சாயலால் திருப்தி ஆவேன். நானோ, என்னுடைய கருத்து என்னவென்றால், ஐ டோன்ட் டிபெண்ட் அப்பான் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். இதோட நன்மைகளை அனுபவிப்பேன், ஆனா அதுவே எனக்கு பெரிதல்ல. ஒரு வார்த்தை, உம்முடைய முகம்.